எதுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து நான் 3 காரியங்களை வேகமாக பேசப்போகிறேன். அதற்கு முன்னுரிமை கொடுக்குறீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நம்பர் 1, பாஸ்டே ஆரம்பத்தில் சொன்னார். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். ஃபர்ஸ்ட் சீக் ye the kingdom. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். அது எதுக்கு தெரியுமா? அதுக்கு நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் எப்பவும் பைபிள் படிக்கும்போது இப்படி வைக்கணும். என்ன படிக்கணும்னா, ஏனென்றால் அப்போ அது ஹிந்தி பைபிளில் ரொம்ப நல்லா இருக்கும். NIVயில் படிங்க பார்க்கலாம். NIV டிரான்ஸ்லேஷன் யாராவது வச்சுருக்கீங்களா? இல்லைன்னா வேறு எந்தாவது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வச்சுருக்கீங்களா? NIV, NKJV. பட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் பட். தமிழில் அது டிரான்ஸ்லேட் ஆகலை. பட்டுன்னு சொன்ன உடனே அதுக்கு முன்னால் என்னமோ சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் முன்னால் வசனத்துக்கு போகணும். இப்போ முந்தின வசனத்தை சாட்சிங்க 32 ஃபார். அது அப்படி ஆரம்பிக்குது ஃபார். அப்போ அதுக்கு முன்னால் என்னமோ சொல்லியிருக்கார் ஃபார். அதுக்கு முன்னால் தேர்ஃபோர். அப்போ தேர்ஃபோர்னா அதுக்கு முன்னால் என்னமோ சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னால் நவ். அதுக்கு முன்னால்னா ஏதோ நீங்கள் பைபிளை படிக்கும்போது அப்படி படிக்கணும். ஆகையால், ஆனால், இப்படி நடக்கிறபடியால் அப்படின்னு சொன்னால் எப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா வந்துடும். இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. தமிழில் கொஞ்சம் சில நேரங்கள் கஷ்டம். ஆனால் இங்கே வாசிக்கிறேன் பாருங்கள். 32வது வசனம் இவைகளெல்லாம். 31வது வசனம் ஆகையால். 29வது வசனம் என்றாலும். இப்படி அது பின்னாலே போக சொல்லணும். பட் ஓகே, பட்னா அதுக்கு முன்னால் நம்ம சொல்லியிருக்காரு. 32வது வசனம் வாசிங்க. இவைகளெல்லாம் எவைகளெல்லாம்னா இவைகளெல்லாம் என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், இவைகள் எல்லாம் வாசிங்க. அப்படியா? உங்களுக்கு சாப்பாடு வேண்டாமா? உங்களுக்கு ட்ரெஸ் வேண்டாமா? உங்களுக்கு வீடு வேண்டாமா? இஸ் இட் ஒன்லி ஃபார் த அஞ்ஞானிகள்? தமிழ் அழகான வார்த்தைகள். அஞ்ஞானியா, மெஞ்ஞானியா, விஞ்ஞானியா. நீங்கள் நாசா இருக்கிற ஊரில் நாசமாக இருக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கீங்க. நான் சொன்னார், இங்கே தான் நாசா இருக்கேன். என்னைய கூப்பிட்டு போனார் மூர்த்தி. வாங்கினேன், நீங்கள் நாசா சென்டரை பார்க்கணுன்னு கூப்பிட்டு போனால் நானும் ஐ லேர்ன்ட் லாட் ஆஃப் லெசன்ஸ் தேர். நல்லா கவனிங்க. லிசன். ஞானிக்கு சோறு வேண்டாமா? நான் துபாயில் ஒரு பாஸ்டர் ஒய்ஃபோடு கூட சேர்ந்து ஒரு இதில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, பிரதர் எங்கள் ஊருக்கு காக்கா வந்துட்டுன்னு சொன்னாங்க. நான் என்ன காக்கா வந்துட்டா? காக்கா பிடிக்கிற வந்துட்டானா? அவங்க சொன்னாங்க காக்கா பிடிக்கிறவன் இல்லை, காக்கா வந்துட்டு முதல்ல நாங்கள்லாம் வரும்போது அவங்க துபாயில் கிட்டத்தட்ட 50 வருஷமாக இருக்காங்க. அவங்ககிட்ட சொன்னேன், நாங்கள் வரும்போதெல்லாம் இங்கே காக்காவே கிடையாது பிரதர், இப்போ காக்கா வந்துட்டு நம்ம ஆளுங்க காக்காவை கூப்பிட்டு வந்துட்டான். ஆனால் காக்காலாம் என்ன செய்யுதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? இங்கே உள்ளவங்கெல்லாம் வீட்டில் கலக்கிற கழிவெல்லாம் பிளாஸ்டிக் பை, நல்ல ஸ்ட்ராங் பிளாஸ்டிக் பையில் போட்டு சுற்றி வெளியே போட்டுறாங்க. காக்காவுக்கு அதனால் சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது பிரதர். அதனால் என்ன செய்யுதுன்னா, சின்ன குருவியை பிடிச்சி அதை கொன்று சாப்பிட்றதை நான் பார்த்துட்டு எனக்கு அழுகையாக வந்துட்டு பிரதர்னு அந்த பாஸ்டர் சொன்னாங்க. பாஸ்டர் அம்மா சொன்னாங்க. மேன் இஸ் ஆஃப்டர் ஃபுட், பேர்ட்ஸ் ஆர் ஆஃப்டர் ஃபுட், the animal kingdom is after food because without food you cannot survive. நீங்களும் நானும் சாப்பாடு இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. இட்ஸ் அ ஃபேக்ட். we need food, we need a shelter. True. Not only shelter we need a dress, good dress to protect ourselves from the climate. ட்ரெஸ் எதுக்கு போடுறீங்க சொல்லுங்க? டு கவர் அவர் செல். திறந்து போட்டு தெரியுங்க எது போடுறான்? பின்னால் திறக்கிறான். அவங்ககிட்ட கேட்டுக்கணும்னு சொல்கிறீங்களா? ஓகே. ட்ரெஸ்ஸு முதல்ல நம்முடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு, அடுத்தவரை மற்றவன் பார்க்குற மாதிரி இருக்கிறதுக்கு. அதனால தான் நம்ம பார்க்குற மாதிரி அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். டக்க 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 டக்க. எதுக்கு ட்ரெஸ் போடுறீங்க? ஒய்ஃப் ஹஸ்பண்டை கேட்ட, நல்லா இருக்குங்களா?
உங்கள் கடை ட்ரம்ப்பு கூட சொல்கிறாராம், தன்னுடைய மனைவிட்ட அடிக்கடி சொல்கிறாராம், நீ அந்த ட்ரெஸ்ஸில் வர, அது என்னது, வாட் இஸ் தட், பிக்கினியா பிச்சைக்கார ட்ரெஸ்ஸா? ட்ரம்ப்பு இவர் சொல்கிறாரா, என்ன சொல்கிறாரா, நீ பிக்கினி போட்டுக்கிட்டு எங்களோட பிக்கினிக்கு வாமா. பிக்கினின்னு என்னன்னு தெரியல, நீச்சல் உடையிலையும் பாதி, நீச்சல் உடையே முக்காலே போயிடுச்சு, அதுலேயும் பாதி, அதுக்கு பேர் தான் பிக்கினி. எங்கள் ஊரில் கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் சொல்கிறாங்க, அவங்களுக்கு திடீர்னு பிசாசு அப்பப்போ பிடிக்கும். என்ன பிடிக்கும் தெரியுமா? ஏதோ ஒரு சினிமாவில் ஒருத்தி பிக்கினி காவி கலரில் போட்டாலாம், அதுக்கு போராட்டம் நடத்தினான். பிக்கினி போட்டதுக்கு இல்லை, காவி கலரில் பிக்கினி போட்டதுக்கு போராட்டம் நடத்தினான். தெரியுமா உங்களுக்கு? சினிமா காட்டில் பிக்கினி போட்டு நீ என்னத்தையும் காட்டு, காவியில் காட்டாத. அடப்பாவிகளா, நீ தான் நிர்வாண சாமியை கும்பிடுறவன் தானே, உனக்கு நிர்வாணமாக இருக்கிறத பற்றி கவலை கிடையாது. எங்கள் ஊருக்கு வாங்க, நான் காட்டுறேன். அலகாபாத்னு ஒரு ஊர் இருக்குது, அதில் சங்கமத்தில் வந்ததுன்னா 5000 நிர்வாண சாமி முதல்ல குளிக்கணும், அதுக்கு பிறகு தான் மற்றவங்க குளிக்க முடியும். ஏன்னா அவங்க நிர்வாணமாக குளித்தா தான் அது கங்கை பரிசுத்தப்படுது, அது சும்மாவே கெட்டா ஆறு. The world is going to do that. அதுக்கு நாள் இப்போ இங்கிலீஷில் வாசிங்க பிரதர். For the pagan runs after this. பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சிங்க, கொஞ்சம் இந்த மாதிரி கேளுங்க. நீங்கள் பேகனா பிலீவரா? ஹலோ, தமிழில் அஞ்ஞானி தான் போட்டிருக்குது, NIV டிரான்ஸ்லேஷன் பேகன்னு போட்டிருக்கு. பேகன்னா உங்களுக்கு தெரியுமா? பேகனுக்கு அர்த்தம் தெரியுமா? Go and see your dictionary. பேகன் ஒரு இளவும் தெரியாது, brutal man, pagan. They can sacrifice their children. தங்களுடைய பிள்ளைகளையே பலியிடக்கூடியவனுக்கு பேர் தான் pagan. That is their practice. Never bothered whether it's a child or not. The pagans run after that. அம்மா, நல்ல கவனிங்க, நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க. ஆனால் அந்த வசனம் தொடர்ந்து வாசிக்கிறீங்க, இட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. The pagans run after all these things. எனக்கு வீடு வேணும், எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், இதெல்லாம் pagans தேடுறாங்க. பட் யுவர் ஹெவன்லி ஃபாதர், அதே வாசிக்கலாம் 32. யுவர் ஹெவன்லி ஃபாதர் நோஸ் தட் யூ நீட் தெம். அப்போ யார் தேடுறாங்க? யாருக்கு ஹெவன்லி ஃபாதர் இல்லையோ அவங்கெல்லாம் தேடுறாங்க. உங்கள் பரமபிதா உங்களுக்கு வேண்டியவள் என்று அறிந்திருக்கிறார். I am glad I am not getting a salary, sir. I am not touching a single dollar. Some of you gave big money and said this is for your personal need. I said I will not touch a dollar. I was in Australia last month. Somebody gave a big bundle of money. This is for the treatment of your wife. I said I don't touch a dollar. 80லேருந்து வர்றேன், $1 தொட்டதில்லை, கொடுக்கப்பட்டாலும் கூட. Somebody will give, this chain is for your daughter who is not having one arm. Never touch that. அவங்களுக்கு கொடுத்தாலே தொட்டதில்லை, மருந்து கொடுத்தாலும் தொட்டதில்லை. எப்படி ஐயா வாழ்றாரு? நீ கேட்பீங்க, எனக்கு சாராள ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாட்டில் அநேக பழைய பாடல்கள் பிடிக்கும். காட்டு புஷ்பத்தை நீ ஜோடித்தீராண்டவரே. நல்லா கவனிங்க. இந்த கால வேளையில் பெரிய கவலையோடு வந்திருக்கேன்னு எல்லா சர்ச்சுக்கும் போனோன்னு முதல்ல கேட்குற கேள்வி, அதுவும் விசேஷமாக நல்ல ஆவிக்குரிய சபைகள்ங்க, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எனக்கு தெரியும், இது விளங்குறதே இல்லை, இந்த வார்த்தை எனக்கு விளங்குறது இல்லை இன்றைக்கி வரைக்கும். ஐம் சாரி டு சே தட். உங்கள் சர்ச்சிலையும் கேட்பீங்களா, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்கள். அவங்களும் வேறு வழி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கு. வீட்டில் சண்டை போட்டு வந்திருப்பாங்க, அல்லேலூயா. இவர் சந்தோஷமாக வந்திருக்கிறாரு. வா, அங்கே உட்காந்துருக்கும் போது இன்றைக்கி காலையில் பிந்தி எந்திரிச்சிட்டு அன்றைக்கி போய் தான் சமைப்பாங்க. இங்கே இவர் வேறு நீட்டுறாரு. சந்தோஷமாக இருக்கிறவங்க சந்தோஷமாக உடனே சந்தோஷம். இது எங்கே இருந்தால் படித்தாங்களும் தெரியல. இங்கே ஐ எம் சாரி அபவுட் தட்.
சந்தோஷம் இல்லைன்னு தான் வந்திருக்காங்க. சந்தோஷமாக இருக்கீங்களா? எந்த கொஞ்சம் சொல்லுங்கள். எதுக்கு சந்தோஷம்? நாங்கள் சந்தோஷம் இல்லைன்னு தான் ஐயா உள்ளே வந்தோம். அவன் சொல்கிறான் உள்ளுக்குள்ளே சந்தோஷம் தேடி தான் வந்தோம். நீங்கள் என்னடா சந்தோஷமாக இருக்கீங்களா? இருந்து நான் அங்கேயே இருந்திருப்போமே. இல்லை சார், நம்ம செய்கிற அநேக காரியம் நமக்கு விளங்கலை. என்ன செய்கிறோம் என்று அறியாமல் செய்கிறோம். அந்த ஏசு அன்னைக்கு சொல்லிட்டார், இவர்கள் செய்கிறது அறியாவிட்டான் மன்னியும். அந்த பலத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார், என்னை அறிந்தவர் இருக்கிறார். என் தேவையெல்லாம் சந்திப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். அதுக்காக தேட வேலைக்கு பார்க்காதீங்கன்னு சொல்லலை, வேலை பாடுங்க. பட் டோன்ட் ரன் ஆஃப்டர். பக்கத்தில் உங்களை முகத்தை திரும்பி பார்த்துங்க. டோன்ட் ரன் ஆஃப்டர். மனம் 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 மனம். மூன் லைட்டிங் சர்வீஸ்லாம் விட்டுட்டு போதுமென்ற மனதோடு கூடிய ஆதாயமே சிறந்த தேவபக்தி. நம்புகிறவங்க மாத்திரம் அல்லையில சொல்லுங்கள் பார்க்கலாம். கையை வைத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் பேருக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த ஆள் ரொம்ப மோசமான ஆள். நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு அமெரிக்காவுக்கு வந்து ராத்திரி பகலை உழைச்சி பைத்தியக்காரனாக ஆகியிருக்கேன். இவர் வேறு இன்னும் பைத்தியக்காரனாக்குறேன். Yesterday I was talking with the pastor's daughter. I said, her marriage is arranged. Sorry about it for commenting on you. அவர் அங்கே கட்டாரில் இருக்கார், நீ இங்கே இருக்கிறமா. In case you get a job there, will you go there or stay back in time? Uncle, I must see whether I will get the similar salary again. சொன்னாலே பார்க்கணும். பாஸ்ட் இந்த போட்டுமே அப்படி தான் இருக்குது. I am not criticizing you. It is your mind shows me the present day young people. Everything is measured on the need of money. Our life is measured on money. Our standard is measured on money. The church measures on money. Who gives more, they will get big position. It is running around money. ஆண்டவர் கேட்டார், உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்வது கூடாத காரியம். ஒருவனை நேசித்து ஒருவனை பற்றி கொண்டு மற்றவர்களை அசட்டை பண்ணுவான். 2 options. You will love God, despise money. அசட்டை பண்ணுறது. பணம் இருந்தால் நல்லது பிரதர், இல்லைனாலும் நல்லது தான் பிரதர். என் பரமபிதா இருக்கிறார், இவைகள் தேவை என்று என்னை பார்த்து கொள்வார். ஐயா 8 பிள்ளைங்களை வளர்த்தேன்யா, இப்போ 2 பேரும் ஆண்டோட்ட போயிட்டாங்க. 6 பிள்ளைங்களை வளர்க்குறேன் ஐயா. 2 பிள்ளைங்க காலேஜில் இருக்காங்க ஐயா. ஹாஸ்டலில் படிக்க வேண்டியிருக்குதுயா, ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்குதுயா. எஸ் சார், 9 கிராண்ட் சில்ட்ரன் இருக்காங்க ஐயா. என் கிராண்ட் சில்ட்ரனுக்கெல்லாம் நான் ஒன்றும் கொடுக்குறதுக்கு கடமைப்பட்டவன் அல்ல. ஆனாலும் தாத்தா போனோம், என் பிள்ளைங்கள நான் அப்படி வளர்த்துருந்தேன். வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தால் ஒரு பிள்ளையும் கேட்காது, வந்து என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்காது. இப்போ வீட்டுக்குள்ளே போகும்போதுனால பெட்டியை மறிச்சிடுறான். அவனே ஜிப்பை திறந்து பார்க்குறான், என்னமாதிரி வாங்கிட்டு இருந்தாரா. ஒரு தடவை ஒன்றுமே வாங்கிட்டு போகல, திறந்து பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் பேக் இருந்தது. உடனே அவசரமாக திறந்தேன், அதில் என் செப்பல் இருந்தது. தாத்தா, நாங்கள்லாம் இருக்கிறது உங்களுக்கு கண்ணே தெரியலையாங்கிறான். There is a demand on me, sir. Yes, there is a demand. But யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? யெகோவா ஈரே
எல்லாமே பார்த்து கொள்வீர். சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். மகனை பலியிட போகும்போது கூட ஒரே பிள்ளை. ஆபிரகாமுக்கு அப்பொழுது வயது 138, 138. And the age of Isaac was 38. நீங்கள் சொல்லி நினைக்காதீங்க 10 வயசு பிள்ளைன்னுட்டு. நோ, Isaac was 138 years old. அதுக்கு பெரிய காரியத்தை நான் ப்ரூவ் பண்ண முடியும், பட் ஐ எம் நாட் டேக்கிங் டைம் ஆன் தட். 38 வயசு வாலிபனை கூட்டிக்கிட்டு, அவன் தோளில் கட்டையை சுமத்திக்கிட்டு, கையில் கத்தி எடுத்துக்கிட்டு, ஒரு பக்கம் அக்னி எடுத்துக்கிட்டு மோரியா மலையில் ஆபிரகாம் ஏறுகிறான். பிள்ளை கேட்குறான், டாடி டாடி, forgot one thing, where is the lamb? மகனை தான் பலியிடுறதுக்கு போறேன்னு ஆபிரகாமுக்கு தெரியும். தகன பலி, burning completely. Jehovah, God will take care. My God will take care. The one who separated me from my people, the one who delivered me from Pharaoh's hands, the one who separated me from Lot, the one who led me all these years, will take care. நமக்கு பேர் ஆபிரகாமின் பிள்ளைங்க. இந்த ப்ராஸ்பெரிட்டி பேசுகிற ஆட்களும் நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைங்கம்மா. நீங்கள் கழுத்தில் கத்தி வச்சு பாருங்கள், சொல்லுவோம் ஆபிரகாமின் பிள்ளைங்கன்ட்டு. இவனுக்கு பெண்ணும் வெள்ளியும் மேலே ஒரே பற்று. அதனால் ஆபிரகாமின் பிள்ளைகள், நம்ம ராஜாக்களின் பிள்ளைகளை போல இருக்கணும். ஆபிரகாம் கூடாரத்தில் இருந்தால், இவன் மட்டும் பெரிய பங்களாவில் இருக்கிறான். Fools, they don't understand what the Bible says. Abraham is a person who can put his trust even at the brim of danger. அந்த பிள்ளையை ஏற்றிலாம் வைக்கல, நீங்கள் நினைக்கிற மாதிரி கட்டி தூக்கி வைக்க. நோ 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 நோ. ஆபிரகாம் சொன்னார், ஆண்டவர் உடனே பலி கொடுத்துருக்காரு. Isaac voluntarily gave himself and climbed on the altar like Jesus. அதனால தான் இயேசு சொன்னார், நானே என் ஜீவனை வைக்கிறேன். Spontaneously Isaac offered. He is a symbol and typology of Jesus Christ. கத்தி மேலே போயிடுச்சு. About to come, a sound comes. அப்ரஹாமே, பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே. அது வரைக்கும் பாடலாமா? இப்போ ஒரு வலது கை உயர்த்தி கண்களை மூடுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க, உங்களை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். இதை சொல்லிட்டு தான் இயேசு சொன்னார், ஃபர்ஸ்ட் seek ye the kingdom of God, all these things will be added unto you. நம்ம ஊரில் 2 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கினா ஒரு கை நிறைய கருவேப்பிலை போட்டு கொடுப்பான். கருவேப்பிலைக்கு காசு கிடையாது, உருளைக்கிழங்கு தான் காசு கொடுக்கணும். அதை போடுறதுக்கு கொசுருன்னு சொல்லுவாங்க.
கொசுருக்கு காசு கிடையாது. நீங்கள் அனுபவிக்கிற அனைத்து நன்மைகளுக்கும் என்ன பேர்? கொசுரு. Seek ye the kingdom of God first, all this கொசுரு will be added unto you. ஆனால் நம்ம கொசுருன்னு நம்ம இந்த ஆள் மாதிரி ஒருத்தன் போய் கேட்டான் ஹோட்டலில், இட்லி என்ன விலை? 2 இட்லி என்ன விலை? 75 ரூபா. சாம்பார் என்ன விலை? ஃப்ரீ. அப்போ சாம்பாரே கொடுங்க. எல்லாம் சிரிக்கிறீங்க, உங்கள் கதை தான். இங்கே வர்றது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுக்கு. ஆனால் தேடுறது பூரா ஆண்டவரே இதை கொடுங்க அதை கொடுங்க. சாம்பார் வாங்க வந்தீங்க, இட்லி வாங்க வந்தீங்களா? See what a pathetic condition when we see in the light of the scripture our conditions. கடைக்காரன் என்ன செஞ்சிருப்பான்? கொண்டாப்பா அவன் பாத்திரத்தை சாம்பாரை ஊற்றி அழிச்சு கொடுத்துருப்பானா? படா இட்லி வாங்க நான் கொடுக்குறேன். We are not interested in the idli, we are interested in only சாம்பார். அதனால தான் பிள்ளைங்களுக்கு சின்ன வயசில் சொல்லிக் கொடுக்குற பாட்டு, Seek ye first the kingdom of God. அந்த பாட்டை சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு ஆழம் உண்டு. Are you seeking the kingdom of God first? சரி, இன்னொரு ஃபஸ்ட்டு ஏசு சொன்னதை பார்க்கலாம். Matthew 23:26. Matthew 23:26. குருடனான பரிசேயனே, போஜனமான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவன் உட்புறத்தை முதல்ல சுத்தமாக்கு. எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா ஒரு ஆகாத ஒரு காரியத்தை பார்ப்பீங்க. அதுக்காக வராமல் இருந்திருந்தீங்க, ப்ளீஸ் கம் டு பீகார், வெல்கம். எங்கள் ஊரில் இந்த ரோட் கடையிலலாம் ரோட் சைடில் நிறையா டாபான்னு சொல்லுவாங்க. டாபான்னா அது டாபா தான். ஆமாம், ரோட் சைடெலாம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே இந்த வேலைக்கு வைக்கிறது இந்த குட்டி பசங்களை வச்சுருப்பானுங்க, சைல்டு லேபர். அவனுக்கு வேலைலாம் அந்த டேபிளை துடைக்கணும், அதுக்கு பிறகு கிளாஸ் கொண்டு வந்து தண்ணி ஊற்றணும், இவ்வளோ தான். அதுக்கு பிறகு சாப்பிட்டா எச்சிட் பிளேட்டே எடுத்துகிட்டு போகணும். இதுதான் அவனுடைய வேலை. தே ஆர் கெட்டிங் பெய்டு ஃபார். அவன் என்ன செய்வான் தெரியுமா? நீங்கள் குடித்த கிளாஸை எடுத்துகிட்டு போகிறேன். எப்படி எடுத்துகிட்டு போவான் தெரியுமா? 4 விரல 4 கிளாஸை பிடிச்சிக்கிட்டு இந்த பெருவரலால் பிடிச்சிட்டு கொண்டு போவான். பார்த்துருக்கீங்களா? உள்ளே போட்டு கொண்டு போவான். அதுக்கு பிறகு அடுத்த பார்ட்டி அவன் சாப்பிட வரும்போது நீங்கள் தண்ணி கேட்டிங்கன்னா அவன் என்ன செய்வான்னா, அந்த 4 விரலுக்குள்ளே போட்டிருக்கானே அதுக்கு முன்னால் நினச்சிருப்பான், அந்த டேபிளை ஒரு அழுக்கு துணி வச்சு துடைச்சிருப்பான். துடைச்சிட்டு அதை வேறு நல்லா புளிவான். அதை பார்த்திங்கன்னா கஞ்சி குடிக்க மாட்டீங்க, அவ்வளோ அழுக்காக இருக்கும். எங்கள் ஊரில் டீ போடுறது கூட அப்படி தான். ஆமாம், நீங்கள் இப்போ நார்த் இந்தியா போயிருக்கவங்களாம் தெரியும். ஏதாவது ப்ராஜெக்ட் விஷயமாக பார்த்திங்கன்னா அவன் டீ போடும்போது அந்த டீயை போட்டுட்டு எங்கள் ஆளுங்க டீ தூளை போட்டு அதில் தண்ணியை ஊற்றி அதை அப்படி ஒரு முறுக்கி சுற்றுவான். அப்படி தான் டீ போடுவாங்க நம்ம ஊரில். அங்கே எங்கள் ஊரில், உங்கள் ஊரை பற்றி எனக்கு தெரியாது, உங்கள் ஊரில் எப்படி போடுறீங்கன்னு தெரியாது. அப்படி சுற்றுவான். அதை மாதிரி அந்த அழுக்கு துணியை சுட்டிட்டு மறுபடியும் அவன் நீங்கள் தண்ணி கொடுக்குறதுக்கு கிளாஸ் வைடா அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே அந்த 4 விரலை அதே அந்த துணியை குளிச்சு அதே தண்ணியில் 4 வந்துட்டு உங்கள் மேலே வந்துட்டு அப்படி நம்மளும் பயங்கரமாக சுத்தமாக நடக்குது போல் நினச்சிக்கிட்டுருவான். ஏன்னா அவன் என்ன செஞ்சுருப்பான் தெரியுமா? அந்த கிளாஸை அந்த டேப்பை திறந்து விட்டு அதில் அப்படி கழுவிட்டு வந்துருப்பான். வெளியே பிடிச்சிக்கிட்டே கழுவான். இவன் கையில் இருக்க கழுகுலாம் உள்ளே தான் இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி கடைக்கு போகும்போது என்ன செய்வேன், உள்ளே கொஞ்சம் கோதுமை மாவை போட்டு சுத்தம் பண்ணிடான்னு சொல்லுவேன். இட் ஹஸ் காட் இட்ஸ் கிளென்சிங் பவர். நான் சொல்கிறது காரணம் அப்போ அந்த மாதிரி உள்ளது துடைக்க மாட்டானான்ட்டு. We are very particular about the cleanliness outside. Is it not true? நான் இப்போ ஒரு கேட்குறேன், பாத்ரூம்குள்ளே எவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்க? மோசமான கேள்வி. ½ an hour. ஷாம்பு அண்ட் திஸ் அண்ட் தேட் போட்டு கழுவி சோப்பு போட்டு அதுக்கெல்லாம் போட்டு யூஆர் க்ளீனிங் அவுட் சைட். ஹலோ. அதுக்கு பிறகு கண்ணாடி முன்னால் வந்து 36 கலரில் எந்த கலர் லிப்ஸ்டிக் போடணும்னு பார்த்து
இதுக்கு போட்டு இதெல்லாம் வெளியில் we spend at least an hour. Sisters may be spending 2 hours. I am not talking about. அது இந்த ஆப்பிரிக்கன் சிறகாரங்களை இந்த இதை போடுறதுக்கு 3 மணி நேரம் எடுக்குமா வெளியே போடுறதுக்கு. நம்ம ஆளுங்களுக்கு எடுக்கிறதே இல்லை. ஏன்னா இப்போ போட்டுட்டு கழுது அது பாட்டு கிடக்கட்டுன்னுட்டு பிசாசு மாதிரி தெரியுதுங்க. ஐ எம் சாரி டு சே. இப்போ சடை பண்ணுற பழக்கமாக போயிடுச்சுது. கிளிப்பு கூட போட மாட்டேங்கிறோம். ஓகே, அதெல்லாம் நான் ஐ எம் நாட் கோயிங் டு டீப் இன் டு இட். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் ஃபீலிங்ஸ், பட் தட் இஸ் அ ஃபேக்ட். ஆனால் அதுக்கு பிறகு அங்கே மாட்டி இங்கே போட்டு ஆணும் பொண்ணும் 10 நேரமாவது கண்ணாடி பார்த்துட்டான். அதுக்கு பிறகு இங்கே ஒரு ஸ்ப்ரே இங்கே ஒரு ஸ்ப்ரே. இவ்வளோ வெளியே பைபிளை எவ்வளோ சார் படிக்கிறீங்க? விச் கிளன்ஸ் யுவர் ஹார்ட் சொல்லுங்க. அதுக்கு இருக்கிறதே இருக்குது 12 உள்ள அப்பம். உன்னோடு கூட வருவேன் கத்தர் சொல்லிட்டு ஒன்னோடு வருப்பார். இல்லைன்னா அது இப்போ புஸ்தெல்லாம் எடுக்க வேண்டாம். இதில் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது ப்ராமிஸ் ஃபார் த வேர்டு ப்ராமிஸ் ஃபார் த டே. ஆனால் இது உள்ளே கிளென்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்து வச்சுருக்காருப்பா. உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன், வாசிங்க. ஆண்டவர் சொன்னதே வாசிக்கலாம். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரர்களே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ இன்சைட் இட் இஸ் ஹாரிபிள். அதை சொல்லிட்டு தான் அடுத்தது வாசிக்கிறார். 27வது வசனத்தை வாசிருங்க. முன்னையும் பண்ணி எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. 27 சிஸ்டர். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் வெளியே புலம்ப அலங்காரமாக இருக்கும். ரெஸ்ட் இன் பீஸ் எழுதியிருப்பான். பீஸாக உள்ள போன ஆள். உள்ளுக்குள்ள போன்ஸ் டிக்கேயிங் போன்ஸ் இன்சைட். வெளியே எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது. போர்டு அழகாட்டு கல்லறை போட்டு அழகாக ஒரு போர்டு, எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது. என்னத்தை தாங்குச்சு? கேன்சரே தாங்கலை. ஒரு வருஷத்தில் போய் சேர்ந்துட்டு அண்ணாதுரை. ஹலோ, ஆண்டவர்கிட்ட கேட்ட சொல்லுவார். இன்னும் கொஞ்சம் நல்லா ஆழமாக இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லுங்கள் ஆண்டவரை. மார்க்கு 7வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20வது வசனம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படும். நல்லா கவனிங்க. ஐ எம் கிவிங் அன் இன்ட்ரோடக்ஷன். மனுஷனுக்குள்ளேருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். வாசிங்க. எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும். எத்தனை இருக்கு? Did you count that? Let me read it in English. You count after me. Brother 21 போடுங்க. For it is from within, out of a person's heart, that evil thoughts, number 1, sexual immorality, number 2, theft, number 3, murder, adultery, greed, malice, deceit, lewdness, envy, slander, arrogance and folly. அடுத்த வசனம். All these evils come from inside and defile a person. ஹலோ, எத்தனை எண்ணீங்க?
13 ஆமாம். ஏர் இண்டியாவில் 13 இல்லாமல் இருந்தது தெரியுமா? ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் போனீங்கன்னா சீட் நம்பரில் 13 கிடையாது. ஏன்னா அது அபசகுணமா. பக்கத்தில் இருங்க. நீங்கள் அபசகுணமா நல்ல குணமா? எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு நல்ல பேர் வைப்பாங்க, என்ன தெரியுமா? நற்குணன். ஆமாம், குணசேகரன். இங்கே யாருக்கும் இருந்தாங்க, தயவுசெய்து மன்னிச்சிங்க. அதாவது சேகரமான குணத்தை உடையவர். குணசேகரன், நற்குணம், சற்குணன், இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்க வைக்கிற பேர். சற்குணன் நல்ல தமிழ் பெயர்கள் தான். ஆனால் ஆண்டவருங்க சொல்கிறாரு, இது எல்லாம் உள்ளேருந்து கிளம்பி எபிரேயர் 12 ஒரு மனுஷனுக்குள்ளே எழும்புகிற கசப்பான வேர் எழும்பி அநேகரை தீட்டுப்படுத்திடும். கோழி வெட்ட தெரியுமா? உங்களுக்கு வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஊரில் நாட்டுக்கோழி நம்ம ஊரில் போய் சாப்பிட்றீங்கன்னா அதை வெட்டுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அது வெட்டும்போது அதில் பித்தம்னு ஒன்று இருக்கும், பித்தப்பை. அதில் மட்டும் உங்கள் கத்தி தெரியாமல் பட்டுச்சு, முழு கோழிக்கறியும் கசப்பாக்கிறோம். Do you know that? Yes sir. சின்ன கசப்பு உள்ள போதுயா, வெளியே கொஞ்சம் வேற அழிச்சு ஒன்றும் இல்லாமல் தீட்டுள்ளவர்கள் ஆக்கி விடாதான் எபிரேயர் 12 அதிகாரத்தில் இருக்குது. அது எவ்ரி டே ஷுட் பி ட்ரீட்டட் சார். நீங்கள் நல்லவங்க, ஆனால் உலகம் உங்களை கரைபிடித்து விட்டுரும். நீங்கள் நல்லவங்க. நான் ஒரு நாள் என் ஃபோனை சும்மா திறந்து எனக்கு மெயில் வந்திருக்கான்னு பார்த்தா அதுக்குள்ளே வேறு மெயில் வந்தது. என்ன வந்திருக்குன்னா எல்லாம் நியூட் பிக்சர்ஸ். எனக்கு அழிக்க தெரில. ஏன்னா ஐ எம் இல்லிட்ரேட் வித் மொபைல் ஃபோன். ஈவன் என் பிள்ளைங்களை தேடியப்பா இது வந்துக்கிட்டு இருக்குப்பா போக மாட்டேங்குதுன்னு சொன்ன பிறகு அவங்க அழிச்சு கொடுத்தான். நாட் நெசசரி டு கோ ஆஃப்டர் த வேர்ல்ட், இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் சார். அது மட்டும் இல்லை, நம்ம சிலர் அதுக்குள்ளே கிண்டுறது. இட் நீட்ஸ் மோர் கிளன்சிங். நீங்கள் பாத்ரூமில் 1 மணி நேரம் செலவழிக்கிறத காட்டிலும் தேவ வெளிச்சத்தில், தேவ பிரசன்னத்தில், தேவ வசனத்தின்கிற கண்ணாடியில் உங்களை 2 மணி நேரம் பார்த்துட்டு வெளியே போனீங்கன்னா ரொம்ப நல்லவங்க இருப்பீங்க. நம்ம 2 மணி நேரம் வேண்டாம், அட்லீஸ்ட் 1 hour, அட்லீஸ்ட் ½ an hour. How much time you spend before the word of God, meditating. கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் அதெல்லாம் நீர்க்காது, அது எல்லாத்தையும் காட்டலாம். அவன் செய்வது எல்லாம் வாய். இது சரியா இருந்ததுன்னா அது சரியாயிருயா. ஐ ப்ளீட். எங்கள் அம்மா எனக்கு காப்பி கொடுக்கும்போது பைபிள் படிக்கலைன்னா காப்பி கொடுத்ததில்லை. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் காஃபி குடிக்கலை. இப்போ ஆனாலும் பைபிள் வாசிக்காமல் நான் ஒரு வேலையை செய்ய முடியறதில்லை. என்னை சின்ன வயசுலேயே பயிற்சிட்டாங்க. 3.5 வயசுலேருந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. காப்பி குடிக்கலன்னா கிடையாது, சாப்பாடு கிடையாது, காஃபியே கிடையாது. அது பிறகு சாப்பாடுங்க. ஸ்கூலுக்கு பிள்ளை புறப்பட்டுட்டு மம்மி பாய்ன்னு சொல்லுது. பைபிள் படித்தான்னு கேட்க மாட்டாங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டியாடா? எல்லாம் எடுத்துக்கிட்டியா? அந்த ஷூ எடுத்துக்கிட்டியாடா? இன்றைக்கி அந்த கிளாஸ் இருக்குது. பூட் எடுத்துக்கிட்டியாடா? அது எடுத்துக்கிட்டியாடா? இது எடுத்துக்கிட்டியாடா? பைபிள் படித்தான்னு கேட்கிட்டியே. பிகாஸ் we are in a modern world. that is secondary சார். ஆனால் என்ன சொல்கிறா தெரியுமா? குருடன் சொல்கிறாரு, மதியேடன்னு சொல்கிறாரு, பைத்தியக்காரன் சொல்கிறாரு. If you are not giving attention to our inner cleansing, you are a fool in the sight of God. If you don't cleanse and give time to sit before the word of God as a mirror, எப்படி ஒரு மிரர் முன்னால் வந்து உட்காந்து நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்களோ அப்படி உங்கள் இருதயத்தை இதில் தான் பார்க்க முடியும், இதில் தான் வச்சு பார்க்க முடியும். இதை பார்க்கலைன்னா நீங்கள் மிரரை யூஸ் பண்ணலை. சிலர் மிரர் யூஸ் பண்ணுறதில்ல. அது பின்னால் இருக்கும் இல்லையா, மிரரில் பின்னால் ஒரு ரசம் ஒன்றும் பூசியிருப்பாங்க, ரெட் கலரில் தெரியும். பார்த்துருக்கீங்களே? நீங்கள் பார்த்துருக்கீங்களே? ஆமாம். சிலர் மற்றவனை பார்ப்பான் இதை வச்சு. இந்த வசனத்தின்படி ஒரு தப்பு, இந்த வசனத்தின்படி இவனை பூத கண்ணாடியா பச்சை. இது பூத கண்ணாடி இல்லை, இதுக்கு பேர் மிரர். See yourself.
I want to tell you and declare with all humility, I never preach a sermon if I don't practice. நான் ஒரு நாளும் பிரசங்கம் பண்ணதில்லை. இதன்படி வாழ படிக்காதவன் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு தகுதியற்றவன் நினைக்கிறவன். வாழாததை நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு தகுதியற்றவன். கையில் சிகரெட் வச்சுட்டேன், பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பான், டை சிகரெட் பக்கம் போகாத. அடே நீ முதல்ல விடுடா. வீட்டில் உட்காந்து டைனிங் டேபிளில் தான் இன்றைக்கி பாஸ்டர் செர்மன் நம்மளை தான் குத்துனார் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் பிள்ளை உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போ பாஸ்டர் தேடுவார். அடே பாஸ்டர் தேடு. அவன் பிள்ளை கேட்கும், போனதான் சொன்னீங்க நீங்கள் குத்துவாருன்ட்டு, அங்கே இங்கே போகிறீங்கட்டாடு, எங்கேயாவது குத்தாத இடத்துக்கு போகலாம். நீங்கள் தானே சொன்னீங்க குத்துன்னுட்டு, குத்துற இடத்துக்கு எதுக்கும் போகிறீங்க டாடின்னு கேட்கும். அது வாட்ச் பண்ணிச்சு. யூ ஆர் கன்வேயிங் சம் ஈவில் தாட்ஸ் டு யுவர் சில்ட்ரன் so that it develops a hatredness in going to church. அதனால தான் 16 வயசு உடனே கிளப்புக்கு போகிறான், பாருக்கு போகிறான், ஜிம்முக்கு போகிறான், ஸ்பாக்கு போகிறான், சர்ச்சுக்கு வரேன்னா அது கிடக்குது. கிறிஸ்மஸ் வரும்போது பார்த்துக்கிறேன். Why? Because you are not giving importance to the word of God and the meditation of the word of God. கரம் கூப்பி கேட்பேன், குடும்பமாக கூடுங்க. வாரத்தில் ஒரு நாள். அது நான்லாம் ஊர் சுற்றுற ஆள், குடும்பமாக கூட முடியல, ஆனாலும் கூடுறேன். நான் இருக்கும்போது என் பிள்ளைங்களுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு நான் தான் ஸ்டோரி டெல்லர். ஐ டீச் தெம். ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள், இட் இஸ் த பேரண்ட்ஸ் டியூட்டி. பட் ஸ்டில் வென் ஐ எம் தேர், என் பிள்ளைங்கள்லாம் கூடி தெய்வ சமூகத்தில் நிற்கிறதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு ப்ராப்ளம் வருது, தேவையில்லாமல் இருக்கா? இருக்குது, பெரிய தேவைகள் உண்டு. நான் ஒரு ஹம்பிளாக சொல்கிறேன், இன்றைக்கி ஜெம்ஸ் ரன் பண்ணுன்னா எவ்ரி டே வி நீட் 27 lakhs. டோன்ட் திங்க் ஐ எம் ஆஸ்கிங் மணி. எவ்ரி டே, தட் மீன்ஸ் 1 ஹவருக்கு 1 lakhக்கு மேலே வேணும். அதர்வைஸ் இட் ஒன்ட் கம். பிகாஸ் 3,000 orphan and prostitute children and 3,000 staff, and there are so many trainings and there are so many activities, educational activities, medical activities. Every 1 hour we need 1 lakh plus. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எங்கேயும் பிச்சை எடுக்கலை. பிகாஸ் எல்லாமே பார்த்துக்கொள்வீர். அது மட்டும் இல்லை, ஐ வாண்ட் டு பி. நல்ல ஒரு பாட்டை அன்றைக்கி செலக்ட் பண்ணாங்க ஆராதனைக்கு. உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்துக்கொள்ளும். நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா, ஐயா இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணாலும் பேசாமல் நின்று பிரசங்கம் பண்ணுற, நான் உங்களுக்கு நின்று பிரசங்கம் பண்ணால் நீங்கள் என் காலை உட்காரும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தெருக்கு வீங்கிருது. பட் ஹூ பாதர்ஸ்? ஐ நெவர் பாதர் அபவுட் இட். ஆஸ்கிம் மெனி டைம்ஸ். நான் வந்து ஷூவை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது கலட்டிட்டு கையில் வச்சுட்டு போயிருக்கேன். அதை பார்த்து ஒரு ஷூ வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே மாட்டிங்க, அது பெருசானாலும் சின்னாலும் அது சரியாக இருக்குன்னுட்டு. வாய் 77 இயர்ஸ்லையும் இதே தம்பி சொன்னாங்க நேற்று, 3 decade பார்க்குற அங்கிள் அப்படியே இருக்கீங்க, தாடி மட்டும்தான் இல்லைன்னாரு. என் பேர பிள்ளைங்களாம் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கலாம் எடுத்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. முதல்ல சின்ன பிள்ளைன்னு பார்த்தாங்க, என்னை சின்ன பையன் பார்த்தாங்க, சோக்கடான்னு பார்த்தாங்க. அதனால் தாடி வச்சுக்கிட்டேன், தாடி எனக்கு இருக்குதுன்னு காட்டுறதுக்கு. இப்போ பெரியவளான பேர பிள்ளைங்களுக்காக எடுத்துட்டேன். வேறு ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை இதில். எப்படின்னு கேட்குறீங்க? ஆண்டு இடத்துல நான் ஒன்று சொல்லுவேன், உமக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு பர்சன், நைதர் அ ப்ராப்ளம் நார் அ பர்சன் நார் அ பெயின் ஷுட் கம் பிட்வீன். மனைவி 23 hours படுத்திருக்கிறா. நேற்று யாரோ கேட்டாங்க, அது உங்களை பாதர் பண்ணலையான்னு கேட்டாங்க நேற்று என்கிட்ட. யாருன்னு ஞாபகம் இல்லை. இஸ் இட் நாட் பாதரிங் யூ? ஷீ இஸ் இன் பெட் ஃபார் 23 hours. ஹூ ரேன் வித் யூ, ஹூ வாஸ் பார்ட் ஆஃப் யுவர் மினிஸ்ட்ரி, பட் ஷீ இஸ் ஆன் த பெட். I said, we never consider it as a burden, no. She never bothers, and I never bother. My children never bothers. ஏன்னா நான் கண்டுகிட்ட ஒரே ஒரு சீக்ரெட், உமக்கும் எனக்கும் இடையில் என்றுமே வராமல் காத்துக்கொள்ளும். எல்லோரும் அந்த கவியை மட்டும் பார்க்கலாம், பாடலாமா? ஒரு லைன் மட்டும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வாராமல் காத்திடும்,
உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கி இந்த கூட்டம் முடிஞ்சு போகும், இந்த கன்வென்ஷன் முடிஞ்சு போகும்போது நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம், முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேடுவேன் ஆண்டவரே, முதலாவது உள்ளத்தை சுத்தமாகிறதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டைம் கொடுப்பேன். ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி டு டேக் கேர் ஆஃப் மை ஹவுஸ், டேக் கேர் ஆஃப் மை பாடி, டேக் கேர் ஆஃப் மை என்வாரன்மெண்ட், டேக் கேர் ஆஃப் கிளீனிங் மை கிராஸ் அண்ட் த பேக்யார்டு. பட் ஐ ஃபெயில் மெனி டைம்ஸ். வீட்டில் ஒரு நாள் லாங் ஹாலிடே வந்ததுன்னா உடனே வெளியே கிராஸ் கட்டிங்லாம் ஆரம்பிச்சிடுறீங்க. ஆனால் ஒரு நாள் உட்கார்ந்து பைபிள் என்னை பற்றி என்ன சொல்லுது, ஐ கோ டு த பிரசன்ஸ் ஆஃப் காட் மெனி டைம்ஸ் அலோன் அண்ட் ஆஸ்கிங் ஒன்லி ஒன் கொஸ்டின், லார்ட் இஸ் மை லைஃப் ப்ளீஸிங் அண்ட் யூ. என் வாழ்க்கை உமக்கு பிரியமாக இருக்குதா? உமக்கு பிரியமானதை பாடுறோம், உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் ஆண்டவரேன்ட்டு. ஐ மெனி டைம்ஸ் கோ அலோன், லீவ் அலோன் மை ஃபேமிலி, மை பீப்புள், and ask God, am I pleasing to you? பிரியமானவனேன்னு தானியேலை பார்த்து நீங்கள் சொல்ல முடியும்னா, தானியேலை காட்டினீங்க எனக்கு அதிகமாக வசனத்தை எழுதி கொடுத்துருக்கிறீர். I must check myself all the time, do it. The last என்ன நானும் போனோம், சாயங்காலம் 5 மணிக்கு ஆஸ்டினில் ப்ரீச் பண்ணணும். நான் சொல்லிக்கிட்டே இன்றைக்கி முழுவதும் நான் கதா காலச்சவு மாதிரி பேசிகிட்டே போகலாம். The final one, Mark 13th chapter verse 10. மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனம். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதை இங்கிலீஷில் போடுங்க பிரதர். மார்க் 13:10. The gospel must first be preached to all nations. மோதும் நல்லா கவனிங்க, 2 எம்பசைஸ், ஒன்று ஃபஸ்ட்டு, இன்னொரு எம்பசைஸ் மஸ்ட். ஓஹோ, இது ஜீசஸ் ஆர்டர். We do everything than this. The church is involved in many things. Do you know the missions offering spent for the missions? Only $3 out of $100. $100 கொடுத்தீங்கன்னா சபைக்கு, உங்கள் சபை கொடுத்துருல, you are involved in missions. All over the world சர்ச்சில் வர்ற ஆஃபரிங் எல்லாம் உள்ள போட்டு மிஷன்ஸ்க்கு எவ்வளோ செலவழிக்கிறாங்க பார்த்தோன்னா 3%. ஆனால் அதுக்கு ஆண்டவர் சொன்னது ஃபர்ஸ்ட் பி ப்ரீச்ட் டு ஆல் நேஷன்ஸ். நான் ஆண்டவருக்குள்ளே வந்தபோது நிறைய நாடுகளை முன்னால் வச்சு அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறவளுக்கு ஒரு நாள் என்னை ஆண்டவர் பாரப்படுத்தினார், பயங்கரமாக பாரப்படுத்தினார். மெக்சிகோ, எனக்கு மெக்சிகோ நான் போனதில்லை. அப்போது ஆண்டவருக்குள்ளே வந்தபோது மெக்சிகோ எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது. எனக்கு ஒன்றே மட்டும் யாரோ சொன்னாங்க, மெக்சிகோ இஸ் த லாசரஸ் அட் த ஃபீட் ஆஃப் த ரிச் மேன்ஸ் ஹவுஸ். இது எனக்கு சொன்னாங்க ஒரு மீட்டிங்கில். இன்றைக்கும் அப்படி தான். அதனால தான் உங்கள் ட்ரம்ப்பு அந்த ஊர்லேருந்து இங்கே வராதுன்னு சொல்லி சுவரெலாம் கட்ட பார்த்தாரு. உங்கள் பைடன் வந்து திறந்து விட்டார். நேற்று பாஸ்டர் சொன்னார், எவ்ரிடே 1000 மெக்சிகன்ஸ் ஆர் கம்மிங் இன். ஜார்ஜ் புஷ் ஜூனியர் இங்கே இருக்கும்போது அவர் மெக்சிகன்லாம் வெளியே போங்கடா, விசா இல்லாத ஆளுக்கெல்லாம் போங்க வெளியே விட்டு ஒரு ஆர்டர் கொண்டு வந்தார். வாஷிங்டன் டிசியில் ஒரு பெரிய 500,000 பீப்புள் கேதர்ட் இன் வாஷிங்டன் டிசி. என்ன தெரியுமா போராட்டம்? புஷ் இப்படியே சொன்னாங்க, புஷ் we are willing to go back to our house, our back to home. Will you do what we are doing? என்ன கட்டரை க்ளீன் பண்ணுறதும் டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறோம் நாங்கள் தான்டா பண்ணுறோம், நீர் பண்ணுவீரா அப்படின்னு சொன்னோடனே அந்தால ஊற்றி மூடி வச்சுட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்காவில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களை பற்றி எனக்கு நிறைய தெரியும். நல்லா கவனிங்க. அதனால இந்த காரியம் எனக்கு சொல்லப்பட்டது முன்னால். சின்ன கிறிஸ்துவில் ஆரம்பித்த ஓட்டத்தில் மெக்சிகோ இஸ் அ லாசரஸ் அட் த
கேட் ஆஃப் அ ரிச் மேன்ஸ் ஹவுஸ். ஏன்னா இங்கே பணம் இருக்குது, அங்கே ஒன்றும் கிடையாது. நான் மெக்சிகோ அதுக்கு பிறகு ஆண்டவர் என்னைய கொண்டு போன காரியத்தை சொல்ல போகிறேன். அழுது ஒரு நாள் முழுவதும் அழுதேன். எதுக்கு அழுதானே தெரியாது. மெக்சிகோவாக அழுது, ஆண்டவரே மெக்சிகோ ரசிக்க மாட்டேறான், மெக்சிகோ ரசிக்க மாட்டேறான். அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் வளர்ந்த உடனே ஆப்ரேஷன் மொபைலைசேஷனுடைய ஃபவுண்டர் ஜார்ஜ் வெர்வர்னு ஒருத்தர் இருந்து இப்போ இறந்துட்டார். அவருடைய கதையை படிக்கும்போது அவர் டீம் எடுத்துக்கொண்டு போய் முதல்ல மெக்சிகோ தான் பண்ணார். ஈவன் தோ இஸ் எ ஜெர்மன், ஹி வென்ட் டு மெக்சிகோ ஃபர்ஸ்ட். மெக்சிகோ நீட்ஸ் ஜீசஸ். தட் என்கரேஜ் மீ டு ப்ரே மோர் ஃபார் மெக்சிகோ. அதுக்கப்புறம் மறந்துட்டேன் என்னைக்கோ. அதாவது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜெபம் பண்ணது பிறகு 50 ஆண்டுகளுக்கு பிறகு நீ மெக்சிகோ ஆண்டவர் கொண்டு போகிறதுக்கு தீர்மானம் பண்ணார். முதல் தடவை போனது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், அதை நான் பேச போல். ரெண்டாவது தடவை நான் மெக்சிகோ சிட்டிக்கே போனேன். ஒரு பெரிய சர்ச்சில் 7 சர்ச்சு சேர்ந்து ஒரு கன்வென்ஷனில் தாங்க அதில் பேசுகிறதுக்கு நான் 3 நாள் போயிருந்தேன். அது என்னையை யார் கூப்பிட்டு தெரியுமா? டிக்கெட் போட்டு சர்ச்சில் 7 சர்ச்சு நீ கூப்பிடலை, அவங்க எனக்கு ஆஃபரிங்கும் கொடுக்கல. அப்போ நீங்கள் கேட்பீங்க, யாரையா டிக்கெட் வாங்கினது, யாரையும் அவங்கள தங்க வச்சது, யாரையும் அவங்களுக்கு சோறு போட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு தங்கச்சி இருக்கா. அவள் யாருன்னு சொல்லணுமா? நான் சொல்கிறேன் கேளுங்க, நல்லா கவனிங்க. என்னுடைய ஆரம்ப கால ஊழியத்தில் சென்னையில் இருக்கிற குரோம்பேட்டில் ஒரு சின்ன சபையை ஆரம்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நானும் இன்னொரு பாஸ்டரும் சேர்ந்து அங்கே வந்த முதல் குடும்பம். அவங்க அந்த சிஸ்டர் நாகர்கோயில், அவருக்கு மகாராஷ்டிரா, 2 பேருக்கும் சேர்ந்து 5 பொம்பளை பிள்ளைங்க. அவங்க தான் அந்த குடும்பம் அந்த சர்ச்சில் ஃபஸ்ட் வந்தாங்க. அதில் இருக்கிற 5வது பொம்பளை பிள்ளை, அவளுக்கு 13 வயசாக இருக்கும்போது அவள் 24 மணி நேரம் தும்மும். அவளுக்கு அந்த வியாதி, ஸ்னீசிங் ஈவன் இன் த பெட். அப்படி ஒரு தும்மல் வியாதி வந்தோடனே என்னென்னு கண்டுபிடிக்க முடியல. நான் இப்போ சென்னையில் இங்கிலீஷ் செலக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ டாக்டர்கிட்ட கொண்டு காட்டும் போது டாக்டர் சொன்னார், இது டான்சில் வந்துட்டு டான்சில் ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போகணும்னு சொன்னார். உடனே டான்சில் ஆப்ரேஷனுக்காக அவளை ஆஸ்பத்திரி கொண்டு வச்சோம். டான்சில் ஆப்ரேஷன் நடந்தது. அங்கே ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவளுக்குள்ளே இருந்த ஒரு அசுத்த ஆவியை நாங்கள் கண்டுபிடிச்சி டாக்டர்கிட்ட சொன்னோம், நான் எங்கிட்ட மருந்து இருக்குது, நாங்கள் கொண்டு போகிறோன்ட்டு. டாக்டர்னு சொன்னார், ராமச்சந்திரன் ஒரு டாக்டர், ஃபேமஸ் டாக்டர் இருந்தார். அவர் சொன்னார் என்கிட்ட சொன்னார், எனக்கும் அப்படி தான் தோணுது, ஆனால் நான் எங்ககிட்ட ஆவிகளெல்லாம் துரத்துறதுக்கு மருந்து கிடையாது, எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது தான் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டார். நாங்கள் வீட்டில் வந்து ஒரு 7-8 ஆண் பிள்ளைங்களாக சேர்ந்து அவளுக்காக ஜெபம் பண்ணும்போது அவளுக்குள்ளே இருந்து சாஸ் வெளியே வந்தது. 6 பேர் போட்டு அமுக்குனாலும் அவளை பிடிக்க முடியல. அவள் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க பிள்ளை, பேரே சொல்கிறேன் க்ளோரி. பயங்கரமாக மறுபடியும் சாஸ் போயினாலும் ஆனால் தும்மல் நிற்கலை. தென் அகைன் ஷி வாஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல். இதுக்குள்ளே நான் பீகார் போயிட்டேன். I was in Bihar and she was in suffering like anything. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அவருடைய 2 கிட்னியும் சல்லடை மாதிரி ஆயிடுச்சு. சல்லடை மாதிரி ஆனவுடனே அந்த வாட்டர் அங்கே போகாமல் தலைக்கு வந்து ஸ்கல்லில் வந்து மூக்கில் வந்து அது தும்மல் எடுத்துக்கிட்டே இருக்கும். தட் இஸ் வாட். இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல டாக்டர்ஸ்க்கு. அவளை வெரி வெரி கிரிட்டிக்கல்னு போட்டு க்ளோரின்னு போட்டு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க, ஜிஹெச்சில் வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஜிஹெச்சில் இருக்கும்போது நான் ஐ கேம் டு சவுத் and I was taking care of the other family members because I was working in a good company in Krompet and they were living in Krompet. ஆகினால அந்த கம்பெனியில் ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிறதுனால நான் லீவை போட்டு லாஸாக போட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு போனேன். அதில் 5 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. நான் தனியாக இருந்தேன். அந்த பகல் நேரத்தில் நான் தனியாக அந்த பிள்ளைக்கு காவல் இருந்தது வழக்கம். அப்போது அந்த பிள்ளையை பார்க்கறதுக்கு நான் இருந்ததுனால எனக்கு சாப்பாடு கொண்டு வருவார் 2வது பிள்ளை பெர்த்தான்னு ஒரு பிள்ளை. அந்த பெர்த்தா வீட்டில் இருந்து குரோம்பேட்லேருந்து சாப்பாடு கொண்டு வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் கொண்டு வருவாள். ஆனால் எனக்கு அவளை பார்த்தா பரதாமல் இருக்கும். நான் அவள் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிடாம அது சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருந்த புகாரி ஹோட்டலில் போய் அவளுக்கு அநேக நேரங்களில் பிரியாணி வாங்கி கொடுப்பது வழக்கம். ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க, 5 பொம்பளை பிள்ளைங்க. நான் நல்ல கம்பெனியில் வேலை செஞ்சதுனால நான் பிஹாரி ஹோட்டலில் அவளை உட்காந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இவன் பொம்பளை பிள்ளை பின்னால் தெரியுறான்ட்டு. ஐ வாஸ் நாட் டூயிங் பிகாஸ் ஆஃப் ஹர். நோ. அவங்க அம்மாவுக்கும் ஆசை, என் பிள்ளைங்கள்லாம் இப்படி 4 பேர் கட்டிட்டாங்கன்னா நல்லது தானுன்ட்டு அவங்களும் யோசித்தாங்க. வெளியே இப்படி சொன்னாங்க. பட் ஐ நெவர் பாதர்ட் அபவுட் தட். ஐ ஜஸ்ட் டிட் பிகாஸ் நற்கிரியைகளை செய்வதற்கு சோர்ந்து போகாதீங்க, நல்ல காரியம் செய்கிறதுக்கு சோர்ந்து போகாதீங்கன்னு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் பீகார் போயிட்டேன். ஒன் டே ஷி வாஸ் ஹீல்டு மைட்லி. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இயேசு வந்து அவளை தொட்டார், 2 கிட்னியும் புதுசாகிடுச்சு. அல்லேலூயா. ஷி கேம் அவுட் ஆஃப் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல். அப்போ நான் இல்லை, எல்லோரும் ஜெபம் பண்ண உலகத்தில்.
அப்போ அவளுக்கு புது கிட்னி ஆண்டவர் தந்தார். தென் லேட்டர் ஆன் ஷி வாஸ் மேரிட் அண்ட் காட் சில்ட்ரன் அண்ட் தட்ஸ் அ பிக் ஸ்டோரி. அந்த பெர்த்தாவுக்கு நான் ஆறுதலாக இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா சாப்பிடட்டும்னுட்டு நான் புகாரி ஹோட்டலில் வாங்கி போட்டதை பெர்த்தாவுடைய மகா பெருசாகி அவளுக்கு கல்யாணம் ஆகி அவள் மெக்சிகோவில் பேர்னு என்னை நினச்சி என்னையை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தினா. கோயிங் டு ஆல் த வேர்ல்டு. கேன் யூ கனெக்ட்? I prayed for Mexico, and it was the plan of God that I must go and preach. The church, 7 churches were electrified for evangelism. And who bought the ticket? Bertha's daughter. அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, இன்றைக்கி ஒரு பிள்ளையை வச்சுருக்கிறா. She has got baby. நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? If you understand the call for the church, call for your life is the gospel must first be preached to all nations. If you carry that burden, God will take you and use you in different places. உங்களுக்கு தெரியாது. Do you want to be used by God? Do you want to exalt the name of Jesus in all over the world somehow? சில நேரம் உட்காந்து நான் ஓன்னு அழுதுருக்கேன். என் ரூமை பூட்டி போட்டு ஓன்னு சத்தம் போட்டு அழுதுருக்கேன். எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே, என் செய்தியை 110 நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் கேட்குறாங்களே. 110 countries people. Who am I? என் கூட்டத்தில் வந்தால் நான் பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது. பியூலா, உனக்கு சேகர், இது தெரியாது. எனக்கு என் பேர் சரியாக தெரியுமான்னு தெரில. I don't call by name. Many people were healed in our gospel crusades, many people, but we never prayed specifically for healing. No, in Bihar also. பிரசங்கம் பண்ண வசனம் போய் அங்கே கிளியா. ஏன்னா நான் நம்புகிறேன், சங்கீதம் 107:20 அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். நான் வசனத்தை பேசினா அங்கே ஹீலிங் நடக்குது. அதை குறித்து 1000 சாட்சிகள் உண்டு. ஐ எம் நாட் நோன் as a healing preacher. I am not known as a prophet. I am not known as a great man. But I am known as a man who brings the word of God. என்னை கவர்ந்த, அதனால தான் ஜேம்ஸினுடைய லெட்டர் பேட் எடுத்திங்கன்னா மேலே ஒரு வசனம் போட்டிருக்கோம், the gospel must first be preached to all nations. That's our motto. That's our driving force. Somehow get attached with bringing this gospel to nations. எப்படி ஆயினும் தேசங்களில், அறியாத தேசங்களுக்கு என் ஆண்டவர் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற பாரத்தை சுமந்துங்க. ஏன்னா அது ஆண்டவருடைய திருச்சித்தமாக இருக்கிறது. இணைத்துக் கொள்ளுங்கள். Connect yourself with such things. Connect yourself with such things. I tell you, ஆண்டவர் பாப்பாரு, என் பிள்ளை நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுக்குது. First seek ye the kingdom of God. First cleanse inside. First the gospel must be preached. Connect yourself with such things. And you see what God has in store for you. உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் என்ன ஆண்டவருக்கு வச்சுருக்காருன்னு அப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. மிஷன் இஸ் நாட் ஜஸ்ட் சட்னி இல்லை. ஏதோ தேங்காய் சட்னி வேணும்னா கொஞ்சம் ஊறு அப்படி தொட்டு கொஞ்சம் தயிர் சாதம் உள்ளே போகணும் ஜெபம் பண்ணுறதுக்காக வைக்கிறது மிஷன் அல்ல. இட்ஸ் a main course. It's not an appetizer. Let me tell it again. Mission, involving yourself in missions is not just appetizer to increase your hunger. No. Missions, the work in missions is not a dessert. சாப்பிட்ட உடனே ஒரு டெசர்ட் சாப்பிட்டோமே டெவலப் கண்ட்ரியில், ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு கஸ்டர்டோ. It's not a dessert. It's a main course. That is why Jesus said, the gospel must first be preached. உங்கள் சர்ச்சில் மிஷன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கிறதுக்காக நன்றி. And you are standing with us, thank you. But this should be the pattern of the whole world. மறுபடியும் சொல்கிறேன், missions should not be treated as an appetizer. Mission should not be treated as a dessert. Mission is a main course for which you and I are saved.
we are saved to serve. எல்லாரும் கண்களை மூடலாம். ஒரு நிமிஷம் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. Is my life is centered around the first thing in my life? Do not change the order. Do not destroy your priority. Adam and Eve destroyed that, and the whole world is in difficult situation even today. And it is a destruction towards that because the order was changed in your life. What is your priority? மந்தையில் சேர ஆடுகளே